அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாஜக இருக்குது. பாஜக இருப்பதாலேயே மக்களுடைய வாக்குகள் வந்து அந்த கூட்டணிக்கு கிடைக்காது. பாஜக இருப்பது அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம். அதுக்கடுத்து அமமுகலாம் ஒரு லற்றுப்பேடு கட்சி. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பின்னால் வந்து இந்த முக்குலத்தர் சமூகம் திரண்டு நிற்கிற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி பேரம் நடத்தி அவங்க அதுக்குள்ளார போகிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்து டிடிவி தினகரன்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் மக்களால் ஏற்கப்படாத ஒரு தலைவர் தான். என்ன அதே மாதிரி இன்றைக்கு பாமக இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய லட்சியம் கொள்கையெல்லாம் கிடையாது. பாமக துவங்கியதிலிருந்து இன்று வரை அந்த கட்சிக்கு ஒரே கொள்கை தான், எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை எத்தனை வேணாலும் கம்மி பண்ணிங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் கொல்லைப்புறம் வழியாக பாராளுமன்றத்துக்கு செல்கிற வழி, எளிய வழி, ஷார்ட்கட்டு. அந்த பதவி அன்புமணிக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கணும். இதுதான் இந்த கட்சியின் நோக்கம், பாமகவுடைய நோக்கம், அன்புமணியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த கட்சி இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே போயிருக்கு. இன்றைக்கி பாமகவே இரண்டாக பிளவுபட்டு நிற்குது. கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் ஒரு பக்கம் இருக்கார், இன்றைக்கு கட்சியை கைப்பற்றிய அன்புமணி ஒரு பக்கம். அதனால் அதுவும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி லற்றுப்பேடு கட்சிகளும் ஒரு நபர் கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது.